பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தினுடைய 8ஆம் மாதத்தின் இந்த கடைசி நாளிலும் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து நம்ம எல்லாரும் ஒருமித்து மகிழ்ச்சியோடு ஆவியோடு உண்மையோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஆராதனை செய்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை முன்பாக வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முன்பாக வைக்கப்பட்ட இந்த நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த வேத பகுதி மூலமாக வசனத்து மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கவில்லாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். நீரே இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்து பெற்று தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நான் வாசித்த இந்த வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன வாக்குத்தத்தம் என்று கேட்டால், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த மாதத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தை முடிக்கும்போதும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு? நான் உனக்கு சொன்னபடி செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு கர்த்தருக்கு என்ன வாக்குத்தத்தம் தருகிறார்னா, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இது சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தைகள் சிமர்னா சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிற ஒரு காரியம், நம்முடைய தேவன் பிரதிபலன் தருகிற கர்த்தர். நம்முடைய தேவன் பிரதிபலன் தருகிற கர்த்தர். பலவிதமான உபத்திரவங்கள் வழியாய், சோதனைகள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நாம் சோர்ந்து போக கூடாது. உபத்திரவங்களும் சோதனைகளும் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகளே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், சோதனைகள் இவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இவையெல்லாம் தற்காலிகமானவைகளே. ஏனென்று கேட்டால், நாம் வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 10 நாள் என்ன செய்யப்படுவீர்கள்? உபத்திரவப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது எதை காட்டுகிறது சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். 10 நாள் என்று சொல்லும்போது எதை காட்டுகிறது? அது நீண்ட காலம் அல்ல, நிரந்தரமானது அல்ல, அது கொஞ்ச காலம் மாத்திரம்தான்.
அல்லேலூயா. ஆகவே நாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம், உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள் இவையெல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக நாம் கடந்து போகும்போது, அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும் சொன்னால், நமக்கு முன்பாக இனி வரும்படியாக இருக்கிற பலனை நோக்கி பார்க்க வேண்டும். பாடல் வழியாக, சோதனை வழியாக, உபத்திரவம் வழியாக கடந்து போகும் பொழுது நாம் நோக்கி பார்க்க வேண்டியது எது? இனி வரும் பலன். இனி வரும் பலனை நோக்கி பார்ப்போமானால் இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் நமக்கு பெரிதாக தெரியாது. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம பாடுகளை பார்ப்போமானால் நாம் சோர்ந்து போவோம். உபத்திரங்களையும் சோதனைகளையும் நாம் நோக்கி பார்ப்போமானால் நாம் சோர்ந்து போவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற உபத்திரங்களையும் பாடுகளையும் நோக்கி பார்க்காமல் இனி வரும் பலனை நாம் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். இப்போ நமக்கு இனி வரும் பலன் என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். இனி வரும் பலன் என்ன? வெரி குட். இனி வரும் பலன் ஜீவ கிரீடம். அந்த ஜீவ கிரீடத்தை தான் நம்ம பார்க்கணும். ஜீவ கிரீடத்தை நம்ம பார்ப்போமானால் நமக்கு இந்த உலகத்திலே நாம் கடந்து வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் அது நமக்கு ஒரு பெரிதாக தெரியவே தெரியாது. இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு, எதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர, இனி வரும் பலனாகிய ஜீவ கிரீடத்தை நாம் நோக்கி பார்க்கிறதில்லை. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சிமிர்னா சபைக்கு அவர் எழுதும் பொழுது என்ன சொல்கிறார்? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா உபத்திரங்களுக்கும் பாடுகளுக்கும் கர்த்தர் நமக்கு என்ன பிரதிபலனாக வச்சுருக்கிறாரு? ஜீவ கிரீடத்தை. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாய் நமக்கு ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிரீடத்தை பார்க்கிலும் ஒரு மகிமையான கிரீடம் அது ஜீவ கிரீடம். அந்த ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், நான் வாசித்த இந்த வசனத்தில் இந்த வசனத்திலேயே 2 காரியம் இருக்குது. முதல் காரியம் என்ன கேட்டிங்கன்னா, மரண பரியந்தம் என்ன செய்? உண்மையாயிரு. முதல் குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறது, உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மரண பரியந்தம் உண்மையாயிரு. பிசாசானவன் உங்களில் சிலரை உபத்திரப்படுத்தி உண்மையில்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களை என்ன செய்வான்? கொண்டு போவான். பிசாசானவன் உங்களில் சிலரை உபத்திரவப்படுத்தி உண்மையில்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போவான். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற குடும்பத்திற்கும், தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற சபைக்கும், தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற ஊழியத்திற்கும் நாம் மரணபரியந்தும் உண்மை உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம்.
நல்லா ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். அப்போ ஜீவ கிரீடத்தை சுதந்திரத்தை கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவளாக இருக்கணும். எது வரைக்கும் உண்மையாக இருக்கணும்? மரண பரியந்தம். அது முக்கியமான வார்த்தை. மரண பரியந்தம் உண்மையாயிரு, உண்மையாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நம்பி என்ன கொடுத்துருக்கிறாரு? குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு? எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கையில் கொடுத்துருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு முதலாவது நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு முதலாவது நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களான்னு சொல்லி. இன்றைக்கி அநேகர் தங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு அநேகர் எப்படி இல்லை? உண்மையாக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் ஆசை ஜீவ கிரீடத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். யாராவது ஜீவ கிரீடம் வேண்டாம்னு சொல்வீங்களா? யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். எல்லாரும் ஜீவ கிரீடத்தை விரும்புகிறோம். இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது கர்த்தர் நம்ம கொடுக்குற எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ உண்மை உள்ளவனாயிரு. அல்லேலூயா. சொந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? உண்மை உள்ளவனாக இருக்கணும். அதுபோல் சபைக்கு உண்மை உள்ள, குடும்பத்துக்கு மட்டும் இல்லை. அடுத்து கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? சபை. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான். குடும்பம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது, சபை கர்த்தர் கொடுத்தது, ஊழியம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்கும், கர்த்தர் கொடுத்த சபைக்கும், கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மரண பரியந்தம் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தில் அநேக தேவ பிள்ளைகள் தங்கள் குடும்பத்துக்கும் உண்மையாக இருக்கிறதில்ல, சபைக்கும் உண்மையாக இருக்கிறதில்ல, கர்த்தருக்கும் ஊழியத்துக்கும் உண்மையாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? எப்படி கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார்? யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அநேக சமயங்களில் நம்முடைய வார்த்தையில் என்ன இல்லை? உண்மை இல்லை. மனைவிகிட்ட கணவன்கிட்ட பேசும் பொழுது அநேகர் உண்மைக்கு மாறாக சில காரியங்களை சொல்லுகிறார்கள். வார்த்தையில் உண்மை இல்லை. வார்த்தையில் நமக்கு உண்மை இருக்கணும். அதுபோல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உண்மை இருக்கணும். இப்படி வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் உண்மை இருக்கணும், வாழ்க்கையிலும் என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும். அப்படி குடும்பத்தில் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மனைவி, கணவன், பிள்ளைகள், குடும்பத்தில் அங்கத்தில் ஒவ்வொருக்கும் நாம் உண்மையாக இருப்பதை கர்த்தர் பார்ப்பாரானால் நிச்சயமாகவே நமக்கு ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அதுபோல் சபைக்கும் நாம் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். எத்தனை பேர் சபைக்கு உண்மையாக இருக்கிறீங்க? சபைக்கு உண்மையாக இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சபை கூடி வருகிற விஷயத்தில் நாம் உண்மையாக இருக்கணும். அது தவறவே கூடாது. அதோடு கூட சபையில் உள்ள எல்லா ஜபங்களிலும் எல்லா கூட்டங்களிலும் நாம் என்ன செய்யணும்? பங்கு பெறணும். அதில் உண்மையை காண்பிக்கணும். அதோடு கூட சபைக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய தசமபாகம், காணிக்கை, இவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். அநேகர் கர்த்தருக்கு கொடுக்கிற சபைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் இம்மையிலும் நாம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது, மறுமையிலும் நாம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது.
ஆகவே சபைக்கு நாம் ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாக நாம் இருக்கணும். குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், சபைக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அது மாத்திரமே நான் சொன்னது போல் ஊழியத்திற்கென்று அழைப்பை பெற்றவர்கள் யார் யாருடைய கரத்தில் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்திலே நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடியால் கர்த்தர் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அப்போது கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மை அழைத்திருக்கிறார். ஊழியத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஊழியத்திற்கு நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தில் எப்படி இருங்க? உண்மையாக இருங்க. அப்படி உங்களுடைய சொந்த குடும்பத்துக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது அதனால் வருகிற பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீவ கிரீடம். அல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்துல மோசேயும் உண்மை உள்ளவர், இயேசுவும் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் மிக சொல்வது உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு, அவர் ஏற்படுத்தினது யார்? பிதா. அப்போ இயேசு பிதாவுக்கு எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல் நாமும் நம்மை ஏற்படுத்தின நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவராக இருக்கணும். இயேசு எப்படி பிதாவுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல் நாமும் இயேசுவுக்கு உண்மை உள்ளவராக இருக்கணும். யோசித்து பாருங்கள், உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? மோசேயை குறித்து சொல்லப்படுகிறது, தேவனுடைய வீட்டில் எங்கும் அவர் உண்மை உள்ளவனாக இருந்தது போல. அப்போ தேவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை. அது என்னது? தேவனுடைய வீடு. உங்கள் வீடு கூட தேவனுடைய வீடுங்க. நம்ம தேவனுடைய வீடுன்னு நம்ம எதை நினைக்கிறோம்? சபைன்னு தான் நினைக்கிறோம். உங்கள் குடும்பமே ஒரு தேவனுடைய வீடு தான். அல்லேலூயா. ஏன் உங்கள் வீட்டில் யார் வாசம் பண்ணுறா? தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுகிற அப்படின்னாலே உங்கள் வீடும் தேவனுடைய வீடு தான், இதுவும் தேவனுடைய வீடு தான். அல்லேலூயா. ஆகவே குடும்பத்திலையும் சபையிலும் ஊழியத்திலும் நாம் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ள மோசே உண்மை உள்ளவனாக இருந்தது போல, நம்முடைய இயேசு பிதாவுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தது போல நாமும் நம்முடைய கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற இடத்துல நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஜீவ கிரீடத்தை சுதந்திரத்தை கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாட்களில் மிகவும் ஜனங்கள் மத்தியில் குறையப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன இல்லை? உண்மை இல்லை. உண்மை இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஏன் அநேக தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த உலகத்திலேயே எதிர்பார்க்கிற அவர் ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன இல்லை? உண்மை இல்லை. இன்றைக்கு அநேகர் மாயுமாலம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வேஷம் போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்களைப் போல காட்சி அளித்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவருடைய வாழ்க்கையில் வார்த்தையில்
எதுலேயுமே என்ன இல்லை? உண்மை இல்லை. அதனால தான் என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்களுக்கு எதிர்காலத்தையும் நீங்கள் செய்து வருகிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். இந்த காலவேளையில் உங்களுடைய ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நான் உண்மையாக இருக்கிறேனா? தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் உண்மையிலே குறை உள்ளவர்களாக இருப்போமானால் இந்த நாள் தானே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை எனக்கு நீர் தாரும், உண்மை உள்ளவனாய் நான் ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுக்கு உண்மையாக ஒப்பு கொடுப்பீன்னு சொன்னால் உண்மையை பார்க்கிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தின்படி ஜீவ கிரீடத்தை கர்த்தர் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன வாசித்தோம்? வாசிங்க 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதில் ரெண்டாவது முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் முக்கியப்படுத்த ஒரு வார்த்தை மரணபரியந்தம். என்ன வார்த்தை? மரணபரியந்தம். மரணபரியந்தம் உண்மையாயிரு. முதல் குறிப்பு என்னது? உண்மையாயிரு. ரெண்டாவது மரணபரியந்தம் உண்மையாயிரு. மரணபரியந்தம் உண்மையாயிருன்னு சொல்லும்பொழுது அது எதை காண்பிக்க சொன்னால் விடாமுயற்சியை காட்டுகிறது. விடாமுயற்சி. மரணபரியந்தம் உண்மையாக இரு என்று சொல்லும் பொழுது எதை காண்பிக்கிறது? விடாமுயற்சி. டில் யுவர் லாஸ்ட் பிரெத் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டது. டில் யுவர் லாஸ்ட் பிரெத், கடைசி மூச்சு வரை விடாமுயற்சியோடு உண்மையாக இருக்க வேணும். உண்மையாக இருக்கணும். எது வரைக்கும் உண்மையாக இருக்கணும்? மரணபரியந்தம். மரணபரியந்தம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? கடைசி மூச்சு வரை. டில் யுவர் லாஸ்ட் பிரெத், கடைசி மூச்சு வரை விடாமுயற்சியோடு நாம் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் சொல்கிறாங்க, இந்த மோசமான அநீதி நிறைந்த இந்த உலகத்திலலாம் காரியங்களை சாதிக்கணுன்னா அரசு அலுவலகங்களில் வேண்டிய அனுமதியை நாம் பெறணும்னு சொன்னால் நான் உண்மையாலாம் இருந்தால் முடியாதுங்க. எப்படி? திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன். நாம் எப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மோசமான அநீதி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் காரியங்களை நாம் சாதிக்க வேண்டுமானால் அல்லது அரசு அலுவல்களிலே வேண்டிய அனுமதிகளை நாம் பெற வேண்டுமானால் நாம் உண்மையாக இருந்தால் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அல்லேலூயா. நம்முடைய முயற்சியெல்லாம் வீணாய் போய்விடும் என்று நினைத்து அநேகர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தங்களுடைய உண்மையை விட்டு விலகி விடுகிறார்கள். உண்மையாக இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி உண்மையை விட்டு என்ன செஞ்சிடறாங்க? சற்று விலகி விடுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? மரணபரியந்தம் உண்மையாயிரு. உண்மையாயிருன்னு சொல்ல அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்முடைய கடைசி மூச்சு வரை நாம் விடாமுயற்சியோடு உண்மையாக இருக்க வேண்டும்.
முதல்ல உண்மையாக இருக்கணும், ரெண்டாவது கடைசி மூச்சு வரை விடாமுயற்சியோடு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி நாம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாகவே அதுக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. காரணம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சி ஒரு நாளும் வீணாய் போக விட மாட்டார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று. கர்த்தருக்குள்ள நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் அது என்ன ஆகாது, விருதாவாக, அதாவது வீணாக போகவே போகாது. கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் படுகிற பிரயாசம் அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. அந்த பிரயாசத்துக்கு தக்க பலனை தேவன் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் என்ன செய்வீர்களாக இருப்பீர்களாக. ஆகவே அந்த பிரயாசத்தில் நம்ம எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும், தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அதான் என்னது, விடாமுயற்சி. நிச்சயம் நம்மளுடைய பிரயாசத்துக்கு பலனை நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அதனால் என்ன, உண்மையை விட்டு மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது. உண்மையை விட்டு மாத்திரம் விலகிடக்கூடாது. நாம் தொடர்ந்து நாம் எந்த காரியத்திலே நாம் பிரயாசப்படுகிறோமோ அதை கர்த்தருக்குள்ளே நாம் அதை என்ன செய்யணும், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதில் உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிற கர்த்தர் பிரயாசத்துக்குரிய பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது ஒன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்து விடவே கூடாது. நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும், நாம் எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களுக்கும் நிச்சயமாய் பலன் உண்டு. ஒருவேளை இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில காரியத்தை குறித்து நீங்கள் பிரயாசப்பட்டு அதனால் பலன் இல்லாமல் போயிருக்கலாம். நான் பிரயாசப்பட்டேன், இன்னும் அதனால் அந்த பலனை நான் அடைய முடியலைன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவது தெரியுமா, நீங்கள் உங்கள் பிரயாசத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. தொடர்ந்து என்ன செய்யுங்க, விடாமுயற்சி, தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்க. ஒரு நாள் உண்மையை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, நம்ம பேசாமல் லஞ்சம் கொடுத்து வேலையை என்ன செஞ்சிடுவோம், வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையை விட்டு விலகி லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா போச்சு. அப்படி இராதபடிக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, உதாரணத்துக்காக சொல்கிறேன், எதுக்கு இதை சொல்கிறேன்னு தெரியல, யாராவது இப்படி வாங்கி யாராவது கொடுத்துருக்கீங்களான்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நாம் பிரயாசப்படும் பொழுது நம்முடைய உண்மையை பார்க்குற கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு பலனை நமக்கு என்ன செய்வார், தருவார். வேலை பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் சரி, வேலையில் உயர்வை பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் சரி, வேறு எந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளே நாம் தொடர்ந்து பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாய் அந்த பிரயாசம் வீணாய் போகவே போகாது. அல்லேலூயா. நம்முடைய பிரயாசம் ஒருவேளை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் தேவன் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
நம்முடைய அன்பின் பிரயாசங்களை அவர் மறந்துவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:10. உங்கள் கிரியையையும், ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நம்முடைய பிரயாசத்தை மனிதர்கள் கூட ஒருவேளை என்ன செய்யலாம், மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஸோ பிரியமானவர்களே, 10ஆம் வசனம் வாசித்தோம் இல்லையா? ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை தமது நாமத்திற்காக காண்பித்த உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. நீங்கள் காண்பிக்கிற உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மனிதர்கள் கூட ஒருவேளை என்ன செய்யலாம், மறந்து விடலாம். ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தர் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ இந்த வசனத்தை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. நான் இவ்வளோ முயற்சி பண்ணி எல்லாம் வீணாக போச்சு, நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாக போச்சு என்று ஒரு நாளும் ஆண்டவங்களை சொல்ல விடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பிரயாசத்துக்கு, உங்களுடைய முயற்சிக்கு தக்க பலனை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். காரணம், நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து நாம் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். விட்டு விடாமல் முயற்சி எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து நாம் ஓடுருளாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு 2வது கர்த்தருடைய வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, என்ன செய், விடாமுயற்சி. முதலாவது என்னது, உண்மையாயிரு. 2வது மரணபரியந்த உண்மையாயிரு. அது எதை காண்பிக்கிறது சொன்னால், விடாமுயற்சியை காண்பிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, பிரயாசத்துக்கு தக்க பலன் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போகாமல் அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து நாம் என்ன செய்யணும், நாம் பிரயாசப்படணும், தொடர்ந்து நாம் ஓடணும். அப்படி ஓடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பிரயாசத்துக்கு தக்க பலனை நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். 3வதாக ஒரு குறிப்பை வாசிக்கும் பொழுது யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னது? நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுக்கு முதலாவது என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். 2வது விடாமுயற்சி, மரணபரியந்தம் உண்மையாக இருக்கணும். அது உண்மை. மரணபரியந்தம் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு என்னது, டில் யுவர் லாஸ்ட் பிரெத், உடைய கடைசி மூச்சு வரை விடாமுயற்சியோடு நாம் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். விடாமுயற்சியோடு பிரயாசப்படணும். 2வது பாயிண்ட். 3வது எதுன்னு கேட்டிங்கன்னா, சகிப்புத்தன்மை. நான் வாசித்த வசனத்தில், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யார் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று கேட்டால், யார் சோதனையை சகிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார்.
அல்லேலூயா. அப்போ ஜீவ கிரீடத்தை நீங்கள் நானும் சுதந்திரத்துக் கொள்ளணும்னா, மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தன்மை இருக்குன்னு சொன்னால் சகிப்புத்தன்மை இருக்கணும். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனை கூட அவங்களால என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனையை கூட என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. அல்லேலூயா. ஒன்று அவர்கள் அப்படியே மனம் தளர்ந்து போய்விடுவார்கள், அல்லது மனம் கொதித்து விடுவார்கள். ஏதாவது சோதனை வந்தால், சின்ன பிரச்சனை வந்தால் ஒன்று என்ன செய்வாங்க, ஒன்று மனம் தளர்ந்து விடுவார்கள், இல்லாவிட்டால் மனம் கொதித்து விடுவார்கள். நீங்கள் எந்த கேட்டகரி? நீங்கள் மனம் தளர்ந்து விடுவீர்களா அல்லது மனம் கொதித்து விடுவீர்களா? அல்லேலூயா. எப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்தால், கொஞ்சம் போராட்டம் வந்தால், அதான் சொல்லப்பட்டிருக்கு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? சோதனை வரும். அந்த சோதனை வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அதை சகிக்கணும். அந்த சகிக்கிற தன்மையை கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என்னால் இதை சகிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு சகிக்க எனக்கு என்ன தாரும்? எனக்கு கிருபையை தாரும், எனக்கு பலன் தாரும். எனக்கு முடியல ஆண்டவரே, ஆனால் நான் சகிக்கணும். இந்த சோதனை சகிப்பதற்கு எனக்கு என்ன தாரும்? பலன் தாரும் என்று சொல்லி அந்த சகிக்கும்படியான அந்த பலனையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொண்டு நாம் சகிக்கும் பொழுது அதனால் நாம் யாராக மாறுவோம் தெரியுமா? பாக்கியவான்களாய் மாறுவோம். வேதம் சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேணும்? ஆமாம், எல்லோரும் கரெக்டாக சொல்லுவோம், ஜீவ கிரீடம் வேணும். ஆனால் எத்தனை பேர் சோதனையை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். சோதனைன்னா வேண்டாம், ஆனால் என்ன வேணும்? கிரீடம் மட்டும் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனை இல்லாமல் என்ன கிடையாது? கிரீடம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுன்னா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வழியாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு அல்லது மனம் கொதித்து விடாதபடிக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவை போல நாம் எல்லா சோதனை நாம் என்ன செய்யணும்? சகிக்க வேண்டும். நீங்கள் எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. இப்போது நாம் சோதனை வழியாய் கடந்து போகும்போது நம்ம யாரை நினச்சிக்கணும்? இயேசுவை நினச்சிக்கணும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவைகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்போது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு என்ன வந்தது? அநேக பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, சோதனைகள் வந்தது, நிந்தனைகள் வந்தது, அவமானம் வந்தது. அவரை குற்றப்படுத்தினாங்க, அவரை குட்டினார்கள். பலவிதமான பாடுகள் மத்தியில் இயேசு கடந்து வந்தார். இயேசு கடந்து வராத பாதை எதுவுமே இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இந்த இயேசுவை உடனே நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். அப்படி நாம் நினச்சா நிச்சயமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கை கடந்து வருகிற சோதனை நாம் என்ன செய்வோம்? இயேசுவே சகித்தார், இயேசுவுக்காக நானும் என்ன செய்வேன்? சகிப்பேன்
என்று சொல்லி நாம் சகிக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ அந்த சோதனை சகிக்கிற அந்த தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால், சோதனை வழியாய் கடந்து வரும் பொழுது யாரை நினைக்கணும்? இயேசுவை நினைக்கணும். அப்படி தான் பவுல் சொல்கிறார். நீங்கள் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள் சகித்த அவரையே என்ன செய்யுங்கள்? நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு நமக்கு என்னவாக இருக்கிறாரு? ஒரு முன்மாதிரியாக இருக்கு. உபத்திரன் வழியாக, சோதனை வழியாக கடந்து போகும் பொழுது நாம் இயேசுவை நாம் என்ன செய்யணும்? நினைத்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு பலவிதமான சோதனை வந்தது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படும். அப்போ இயேசுவும் பிசாசினாலே என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படுவதற்காகவே ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு என்ன செய்யப்பட்டாராம்? கொண்டு போகப்பட்டாராம். பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்கிறது? இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். சோதனைக்காரன் அவரை ஒரு டெஸ்ட் பண்ணார். நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே இயேசுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். ஆண்டவர் அந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்ற அவரால் முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பிசாசுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை? செவி கொடுக்கல. அவர் சொல்கிறாரு, அவர் பிரதியுத்தர மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் பிசாசை, சோதனைக்காரனான பிசாசை வசனத்தை கொண்டு இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் நம்மை சோதிக்க வரும் பொழுது அந்த சோதனையை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டால், வசனத்தை கொண்டு நாம் ஜெயிக்கணும். இயேசு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். இயேசுவும் அந்த பாதை வழியாக கடந்து வந்தவர் தான். நமக்கு மட்டும்தான் நம்ம மட்டும்தான் பிசாசை சோதிக்கிறான்னு நினைக்காதீங்க. இயேசுவையே பிசாசனை செய்தான், சோதித்தான். இப்போ நம்மளை மட்டும் விட்டு வைப்பானா? யோசித்து பாருங்கள். அப்போது பிசாசு இயேசுவை சோதித்த பொழுது இயேசு என்ன செய்தார்? அவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வசனத்தை கொண்டு அவனுக்கு எதிர்த்து நின்றார். அதன் மூலம் அவர் ஜெயம் பெற்றார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு வசனத்தை கொண்டு பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த சோதனையில் கர்த்தர் நமக்கு என்ன தருவார்? நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. அதுபோல் நீங்கள் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டது. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் இயேசு சோதிக்கப்பட்டதை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்ல. இதில் கவனிக்கணும், இயேசு நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நல்லா கவனிங்க. இயேசு நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நம்மை சோதிக்கிறது யார்? பிசாசு. அநேக சமயங்கள் நாம் என்ன சொல்கிறோம்? ஏன் தான் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. ஏன் ஆண்டவர் என்ன மாத்திரம் இப்படி சோதிக்கிறாரு? இதில் என்ன மாத்திரம் ஆண்டவர் ஏன் என்னை சோதிக்கிறாருன்னு சொல்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கிறது யார்? பிசாசு. அவனுக்கு பேரே என்னது? சோதனைக்காரன்.
அவனுக்கு பேர் என்னது? சோதனைக்காரன். சோதிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் இயேசுவோ யார் என்று கேட்டால், அவர் நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். அப்படி இருக்குதா இல்லையா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வல்லவர். எதில் வல்லவர்? சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்வதில் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை, சோதனை வழியாக நாம் கடந்து போகும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டாம். காரணம், சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த இயேசு யார்? நம்மை போல சோதிக்கப்பட்டவர். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். அதே போல் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது, 2 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று அவர் என்ன செய்கிறவராம்? ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார். வல்லவராக இருக்கிறார். இங்கே என்ன பார்க்குறோம்? அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறாரு? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது நம்ம என்ன செய்வார்? சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்வார்? நம்மை ரட்சிப்பார். சோதனையில் நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, அந்த சோதனையில் நின்று நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதில் அப்படி என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? அந்த சோதனையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக, அந்த சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அந்த சோதனையில் நாம் மூழ்கி போக விட மாட்டார். அந்த சோதனையில் நம்ம அமிழ்ந்து போக விட மாட்டார். அந்த சோதனையில் நம்ம அழிந்து போக விட மாட்டார். நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் சோதனைகளை சத்ருவாய் பிசாசான கொண்டு வரும் பொழுது அந்த சோதனையில் நின்று நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக, அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அதை சகிக்கும். இயேசுவுக்காக, இயேசு எனக்காக எவ்வளோ சோதனை சகித்தார், அதுபோல் இயேசுவுக்காக நானும் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை வரக்கூடிய சோதனையெல்லாம் சகிக்கணும்னு சொல்லி சகிக்கிற அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு என்ன செய்யவில்லை? நேரிடவில்லை. அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை சொல்லிட்டு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்கவே மாட்டார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சோதனையை தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும்.
சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். நம்ம சோதிக்கிறது யார்? நல்லா அறிஞ்சுங்க. நம்ம சோதிக்கிறது யார்? கர்த்தரா பிசாசா? பிசாசு. ஆனால் அவன் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாராம், இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக பலனையும் உண்டாக்குறாரு. அதே நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குறாரு. அந்த சோதனையை தாங்கத்தக்க பலனையும் கொடுக்குறாரு. அதோடு கூட அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாத போக்கையின வழியும் உண்டாக்குவார். எப்படி தான் இந்த சோதனையிலேருந்து நான் வெளியே வர போகிறேன்னு தெரியலன்னு நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் அந்த சோதனை வெளியே வருவதற்கு ஒரு வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனாக்கு நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பலவிதமான சோதனை மத்தியில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால், அந்த 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 சோதனையிலிருந்து அந்த சோதனை தாங்குவதற்கு பலன் தருவார். அந்த சோதனையில் நீங்கள் தப்பிக்கொள்ள முடியாத போக்கை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், உண்டாக்குவார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. யோபுடைய அந்த அவன் வாழ்க்கையில் கடந்து வந்த சோதனை குறித்து நமக்கு தெரியும் இல்லையா? என்ன வாசித்தோம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யோபுடைய சோதனை குறித்து. அல்லேலூயா. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தது போன்ற ஒரு சோதனை வேறு யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க, சந்தித்திருக்க மாட்டாங்க. 5:11 வாசிக்கணும். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே யோபுடைய வாழ்க்கையில் வந்த சோதனை பயங்கரமானது. ஆனாலும் அந்த யோபு எப்படி இருந்தார்? பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. அது முடிவை நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் அவருக்கு இரக்கத்தை கட்டளையிட்டார். அநேக சமயங்களில் சில வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துவோம். யோபு சோதிக்கிற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணார், என்ன செய்தார், சோதிக்கிறாருன்னு சொல்லுவோம். சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கிறீங்க? யோபு சோதிக்கிறது போல் கர்த்தர் என்ன சோதிக்கிறாருன்னு. யோபு கடந்து வந்த அந்த சோதனையில் ஒரு % கூட என்ன செய்யலை, நம்ம கடந்து வரல. ஒரு சிறு அளவு கூட கடந்து வரல. அவருடைய வாழ்க்கையில் வந்த சோதனை கொஞ்சமானதல்ல, எவ்வளோ பெரிய சோதனை. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தார்? முதலாவது என்ன செய்தான்? இழந்தான். தன்னுடைய உடைமைகளெல்லாம் இழந்தான். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான். தன்னுடைய சுகத்தை இழந்தான். தன்னுடைய மனைவியுடைய அன்பை இழந்தான். தன் நண்பருடைய ஆதரவை இழந்தான். எல்லாத்தையும் இழந்தான். ஒன்று பின் இழந்தான். இதெல்லாம் சோதனை மேலே சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சோதனை மேலே சோதனை. யோபுக்கு தான் அப்படி சோதனை மேலே சோதனை வந்துச்சு. ஆனால் அவ்வளவு சோதனை வந்தபொழுது கூட அவர் ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்யலை, மறுதளிக்கவே இல்லை. ஒரு நாள் அவர் சோர்ந்து போகவே இல்லை. ஒரு நாள் ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சத்துருவாகிய பிசாசினால் வந்த அந்த சோதனையிலும் அவன் கர்த்தரை என்ன செய்தான்? மகிமைப்படுத்தினான். பாருங்கள், பிசாசு கூட யோபுவை டைரெக்டாக என்ன செய்யலை, சோதிக்கலை. கர்த்தர்கிட்ட அனுமதி பெற்று தான் யோபு என்ன செய்தான்? சோதித்தான் இல்லையா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகவே அப்படி அனுமதி கர்த்தர் கொடுத்தாருன்னா யோபுக்கு
தேவனுக்கு யோபை குறித்து என்ன இருந்துச்சு? ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் என்ன தான் பிசாசுடைய கரத்தில் யோபை ஒப்பு கொடுத்தாலும் அவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், என்னை மறுதலிக்கவே மாட்டான் என்கிற ஒரு நம்பிக்கை யோபை குறித்து தேவனுக்கு இருந்ததுனால தைரியமாக ஒப்பு கொடுத்தார். அவனும் என்ன பண்ணான், அவ்வளோ பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வந்த பொழுதும், சோதனைகள் வந்த பொழுதும் அதனால் அவன் ஆண்டவரை ஒரு வார்த்தை கூட சொல்லி அவன் ஆண்டவரை மறுதலிக்காதபடிக்கு அந்த சோதனையை அவன் என்ன செய்தான், சகித்து கொண்டான். அது நிமித்தம் அவன் வாழ்க்கையில் பலனை பெற்றுக்கொண்டான். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான்னு வாசிக்கிறோம். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் படுகிற சத்துருவாய் பிசாசினால் நமக்கு வருகிற எல்லா சோதனையை நாம் சகித்து நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாற்ற சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1:12 வாசிப்போம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ இந்த ஜீவ கிரீடம் யாருக்குன்னு கேட்டால், முதலாவது யாருக்கு? உண்மையாக இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது விடாமுயற்சியோடு கூட, மரண பரியந்தும் விடாமுயற்சியோடு கூட கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களுக்கு இந்த ஜீவக்கிரீடம். மூன்றாவது, சோதனையை யார் சகித்து கொள்கிறாங்களோ, அந்த சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜீவக்கிரீடம். நான்காவது, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜீவக்கிரீடம். திரும்ப அந்த வாசிக்கும் பொழுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு அப்போ இந்த ஜீவக்கிரீடத்தை யாருக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காருன்னா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இப்போ நான்காவது நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம், நாம் அவரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாம் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் அவர் மேல் உள்ள அந்த அன்பு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? குறையவே கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், நாம் அவர் மேல் உள்ள அந்த அன்பு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? குறையவே கூடாது. சிலருக்கு சில பாடுகள் வந்த உடனே, சில நெருக்கங்கள் வந்த உடனே, ஏன் எனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, எதற்கு இந்த ஊழியம் வேண்டாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை விட்டே விலகி போகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. நாம் அப்படி இராதபடிக்கு என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், அவைகள் மத்தியில் நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம அன்பு செலுத்தும் பொழுது அதனால் நம்ம பெற்றுக்கொள்கிற பிரதிபலன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜீவ கிரீடம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அன்பு கூறணும். அன்பு கூறணும்னு சொன்னால் சும்மா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அப்படின்னு சொல்லி சும்மா பாடி கர்த்தரை ஆராதித்தா மாத்திரம் போதாது. அல்லேலூயா. அன்பு கூறுவேன் என்று வாயினால் சொன்னால் மாத்திரம் போதாது. அன்பை நம்முடைய வாழ்க்கை கிரியில் என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் வாயில் தான் அன்பு கூறுவேன் சொல்கிறாங்க, தவிர வாழ்க்கையில் என்ன இல்லை? அன்பு இல்லை. உதாரணமாக 1 யோவான் 5:2-3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு கூறுதல் குறித்து அங்கே ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் என்ன செய்வார்கள்? வாசிங்க. 1 யோவான் 5:2-3.
நாம் தேவனிடத்தில் அன்பு கூறு நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளையிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று தேவனுடைய பிள்ளையிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. அப்போ இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். திரும்ப இந்த வார்த்தை சொல்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. அப்படின்னால் யார் ஒருவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அன்பு கூறுவேன், அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறதா? அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் அது அர்த்தம் என்னது? அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கான அடையாளம் என்ன என்று கேட்டால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான். இந்த கற்பனையை, அவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் ஆண்டவரே நாம் நேசிக்கிறேன்னு சொன்னால் அதில் என்ன இல்லை? அர்த்தமே இல்லை. அப்போ உண்மையாக ஆண்டவரை நாம் நேசிக்கிறதுக்கு, அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்ன கேட்டால் அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம்? கை கொள்வோம். நீங்கள் யார் ஒருவர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்கிறீங்களோ நீங்கள் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க. நீங்கள் அந்த வார்த்தையை கை கொள்ளாமல் நீங்கள் அன்பு கூறுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அன்பு கூறுகிறது அது பொய். நீ பொய். உண்மையாக அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்னது சொல்லுங்கள்? எது? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறது தான் உண்மையாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி காலையில் எழுந்த உடனே கணவன் கேட்குறாரு, அம்மா கொஞ்சம் காஃபி கொஞ்சம் போட்டு கொடுமான்னு சொல்கிறாரு. மனைவி சொல்கிறாங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியே போட்டு தரல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, டிஃபன் டைம் ஆச்சு. அம்மா சரி காஃபி தான் போட்டு தரல, டிஃபனாக செஞ்சு கொடுமா அப்படின்றாரு. இல்லைங்க நான் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனும் செஞ்சு கொடுக்காம அப்புறம் அப்படியே போய் கடைசியாக மதியானம் சாப்பாட்டு நேரம் வந்தாச்சு. சரி காலை தான் டிஃபன் கொடுக்கல, மதியானம் சாப்பாடாக செஞ்சு கொடுமா சார், நான் உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறேங்க. இப்படியே ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தா அவள் உண்மையாக நேசிக்கிறாளா புருஷனை? உண்மையாக ஒரு மனைவி தன் புருஷனை நேசிக்கிறான்னு சொன்னால் என்ன செய்வா? புருஷன் காப்பி கேட்கறதுக்கு முன்னாடியே எழும்பி இருட்டோடு எழுந்து எல்லா வேலையிலையும் செஞ்சு காப்பி போட்டு என்ன செஞ்சுருப்பான்? காஃபி கொடுத்து எழுப்பியிருப்பான். அதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு என்னது? எது? சொல்கிறத செய்யணும். புருஷன் சொல்கிறது எதையும் செய்யாமல் நான் உங்களை நேசிக்கிறேன் சொன்னால் இது என்ன கிடையாது? அர்த்தமே இதே மாதிரி தான். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரை நாம் நேசிக்கிறேன்னு சொன்னால் வாயை மூடுன்னுவார். சும்மா நேசிக்கிறேன் என் வார்த்தைக்கு ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன்ற, நீ கீழ்ப்படியவே மாட்டேன்ற. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? நான் உங்களை நேசிக்கிற மட்டும் வாய் கிளிய சொல்கிறேன். கரெக்ட் தானே? அப்போ என்ன அர்த்தம் இருக்குது? இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவரே நாம் நேசிக்கிறேன்னு நம்ம சொல்கிறோமே தவிர உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்கிறதில்ல? கீழ்ப்படியவில்லை. அநேக தேவனை இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் இது சோதனைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது தேவனை விட்டு ஊழியத்தை விட்டே என்ன செஞ்சிடறாங்க? ஓடிடுறாங்க. ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வந்தாலும் ஒரு காலம் அவரை விட்டு விலகவே கூடாது, அவரை விட்டு ஓடவே கூடாது. என்ன இன்பம் வந்தாலும் சரி,
என்ன துன்பம் வந்தாலும் சரி இயேசுவை விட்டு போகவே மாட்டேன். பாட்டெல்லாம் பாடுவோம். பாட்டு ஞானசாரம் எடுக்கும்போது பாடுவோம். என்னப்பா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்று சொல்லி நம்ம பாடுவோம். ஆனால் பாடு வந்த உடனே அந்த பாட்டெல்லாம் போயிடும். அல்லேலூயா. பின்வாங்கி போயிடுவோம். அநேகருக்கு சோதனைகள் வரும்பொழுது ஆண்டை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவரால் முற்றிலும் ஜெயங்குழலாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும், இது தேவ தூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு பிசாசு பலவிதமான காரியத்தை நம்ம முன்பாக என்ன செய்வான்? கொண்டு வருவான். ஆனால் நோ, இயேசுடைய அன்பை ஒரு நாள் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இயேசு அன்பை விட்டு விலகாதபடிக்கு நாம் எந்த ஒரு காரியம் இயேசு அன்பை விட்டு நம்ம பிரிக்காதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் இருக்கும் பொழுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை யார் விதமாக பலவிதமான சூழ்நிலத்திலையும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் தருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னது? உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேண்டும்? இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது உண்மை உள்ளவளாக இருக்கணும். ரெண்டாவது விடாமுயற்சியோடு இருக்கணும். மூணாவது சகிப்புத்தன்மை இருக்கணும். நான்காவது அன்பு கூற வேண்டும். இந்த 4 விதமான அனுபவங்களை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைப்படி தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். மரண பரியந்தம் உண்மையாயிரு. நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். இந்த மாதத்தின் இருந்த இறுதி நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான ஒரு வாக்குத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று உண்டானால் அது இந்த வாக்குத்தத்தம் தான். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடம் தான். இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம்ம எல்லோரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. நான் விடாமுயற்சியோடு இருப்பேன் ஆண்டவரே. நான் சோதனை நான் சகிப்பேன் ஆண்டவரே. நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் உன்னத அழைப்பால் தெரிந்தெடுத்தேன், உன்னை எனக்காக பிரித்தெடுத்தேன். நான் உன்னத அழைப்பால் தெரிந்தெடுத்தேன், உன்னை எனக்காக பிரித்தெடுத்தேன். கீழ்ப்படிவதினால் பரிசுத்தமாவதால் பரதேசிகளானவரே. கீழ்ப்படிவதினால் பரிசுத்தமாவதால் பரதேசிகளானவரே. கிருபை 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 பெருக, தேவ சமாதானம் உன்னில் பெருக. ஜீவ நம்பிக்கை ஈந்திட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. ஜீவ நம்பிக்கை ஈந்திட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. பெரிதல்ல 10 நாள் பாடுகளே, எந்தன் திருமுகம் நோக்கிடுவீர். பெரிதல்ல 10 நாள் பாடுகளே, எந்தன் திருமுகம் நோக்கிடுவீர். மரணம் வரையும் உண்மையாயிருந்தால் தருவேன் ஜீவ கிரீடத்தையே. மரணம் வரையும் உண்மையாயிருந்தால் தருவேன் ஜீவ கிரீடத்தையே. கிருபை 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 பெருக, தேவ சமாதானம் உன்னில் பெருக. ஜீவ நம்பிக்கை ஈந்திட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. ஜீவ நம்பிக்கை ஈந்திட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. ஒரு சரணம் மாத்திரம் பாடும். பெரிதல்ல 10 நாள் பாடுகளே, எந்த திருமுகம் நோக்கிடுவீர். மரணம் வரையும் உண்மையாயிருந்தால் தருவேன் ஜீவ கிரீடத்தையே. இந்த பாடலை மாத்திரம் நாம் விசுவாசத்தோடு பாடுவோமா? பெரிதல்ல 10 நாள் பாடுகளே, எந்த திருமுகம் நோக்கிடுவீர். பெரிதல்ல 10 நாள் பாடுகளே, எந்த திருமுகம் நோக்கிடுவீர். மரணம் வரையும் உண்மையாயிருந்தால் தருவேன் ஜீவ கிரீடத்தையே. மரணம் வரையும் உண்மையாயிருந்தால் தருவேன் ஜீவ கிரீடத்தையே. கிருபை 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 பெருக, தேவ சமாதானம் உன்னில் பெருக. ஜீவ நம்பிக்கை ஈந்திட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. ஜீவ நம்பிக்கை ஈந்திட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மரண பரியந்தும் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த நாளிலும் ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எங்களது காணப்பட வேண்டிய 4 காரியங்களை குறித்து
எங்களோடு கூட கர்த்தர் பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் உண்மையாக இருக்கவும், விடாமுயற்சியோடு இருக்கவும், சகிப்புத்தன்மையோடு இருக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மில் அன்பு கூற வேண்டும் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த 4 விதமான அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும் என்பதை குறித்து எங்களோடு கூட கர்த்தர் பேசினதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். அவரோடு பேசின ஆவியார் உண்மை உள்ளவர். அப்படியே இந்த அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இன்றைக்கு சத்தியத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவர்களாக நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தை கேட்டதோடு கூட மாத்திரம் இல்லாமல் இதை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்றி அதனால் உண்டான ஜீவ கிரீடத்தை பெற்று உமக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைக்கென்று ஆண்டவரே ஒரு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆறால் கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து மீதியான பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.